அல்லாஹ்விடத்தில் பயன்படாத சொல், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பயன்படாத செயல்கள், இந்த ரெண்டுமே வீணான காரியம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அப்ப வீணாக பேசுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பல. சம்பந்தமே இல்லாம எதையாவது ஒண்ணு போட்டு சும்மா பேசி இருப்பதை கூட பெருமானார் விரும்பல. வீணான சொற்களும் வீணான செயல்களும் மறுமையில் பயன்படாதது அனைத்துமே வீணானதாகும். எனவே இதிலிருந்து விலகி இருப்பது மறுமையில் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு மேன்மையை பெற்று தரும். ஒருத்தர் அதிகமாக பேசுவதன் மூலமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் அதிகமாக பேசுவதன் மூலமாக சைத்தான் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஈமானை, அவருடைய இறையச்சத்தை மௌத்தாக்கிடுவான். ஒருவர் அதிகமாக சிரிப்பதன் மூலமாக சைத்தான் அவருடைய இறையச்சத்தை என்ன செஞ்சிருவான், அபகரிச்சிருவான். எனவே அதிகமாக பேசுதல், அதிகமாக சிரிப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். இதெல்லாம் வீணா